அடே சோனி, நீ பண்ணுறது உனக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்காடா? ஒரு 6000 ரூபா கொடுத்து வாங்குற கண்ட்ரோலரு 2 வருஷத்துக்கு கூட வரலனா எப்படி? ஸோ ஹலோ கைஸ், என்ன விஷயம் அப்படின்னா, பிஎஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும். இந்த கண்ட்ரோலரில் காமனாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரிக் ட்ரிஃப்ட். ஓகே, ஸ்ட்ரிக் ட்ரிஃப்ட்னா என்ன அப்படின்றது நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோலரில் நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது மோஸ்ட்டாக என்ன பார்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த அனலாக் தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம கேரக்டர் மூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கேமரா ஆங்கிளுக்காக இருக்கட்டும். ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த அனலாக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 3 இயர்ஸ்லையோ நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விளாட்றீங்க அப்படின்னா மேபி 2 இயர்ஸில் கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒரு 3 இயர்ஸில். ஸோ கொஞ்ச நாள் போக போக என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம கேரக்டரோ கேமரா ஆங்கிளோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரைட் சைடு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நம்ம மூவே பண்ணலனா கூட ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஸ்ட்ரிக் ட்ரிஃப்ட் அப்படின்ற இஷ்யூ. ஸோ ஆக்சுவலாக இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா, இது பர்டிகுலர் பிராண்டை பற்றின ஒரு விஷயமோ இல்லை பர்டிகுலர் கண்ட்ரோலர் பற்றின ஒரு விஷயமோ கிடையாது. ஸோ இந்த கண்ட்ரோலருக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க மெக்கானிசம் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஓகே, இந்த கண்ட்ரோலரில் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா, இது எப்படி ஒர்க் ஆகுனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்கல் டச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இடத்துல ஃபிசிக்கல் டச் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வியர் அண்ட் டயர் ஹேப்பன் ஆகி அது வந்து தேஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ வரைஞ்சி அந்த மாதிரி தேஞ்சு போக ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆகும்போது கண்டினியூஸாக ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் மூவே பண்ணலனாலும் அது வந்து மூவ் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேரக்டர் மூவ் ஆகும், இல்லை கேமரா ஆங்கிள் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதுக்கு பேக்ரவுண்ட் நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் எஃபெக்ட்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும். ஸோ அதை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கண்ட்ரோலர் அந்த மெக்கானிசம் பேஸ் பண்ணி இருக்குது, பட் PS5 கம்ஃபர்டபுள் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அது என்ன ரிலேட்டடான ஒரு மெக்கானிசம், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து மேக்னெட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு மெக்கானிசம். நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, ஸோ இது வந்து ஃபிசிக்கல் டச்சால் தான் வேர் அண்ட் டேர் நடக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த மெக்கானிசம் மேக்னெட்டை யூஸ் பண்ணி நடக்கிறதால இந்த ஃபிசிக்கல் டச்சுன்ற ஒரு விஷயமே இருக்காது. அண்ட் வந்து ஸோ ஃபிசிக்கல் டச் இல்லைன்னா ஆப்வியஸாக தேயறதுக்கான எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. அதனால் இந்த இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ ஆக்சுவலாக எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, பிராண்ட் சைட்லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய கொஷினே. ஸோ மேபி வந்து இது பிராண்டோட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஏன்னா இப்போது லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா, வித்தின் அ இயர்க்குள்ளே நமக்கு எதாவது கண்ட்ரோலரில் இஷ்யூ வந்ததுன்னா ஆப்வியஸாக சோனி சைட்லேருந்து அதை சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அண்ட் பர்டிகுலராக வாரண்டி பீரியட் முடிஞ்சு இந்த இஷ்யூ நமக்கு வருது அப்படின்னா, நமக்கு சோனி சைட்லேருந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு சர்வீஸ் கிடையாது. மேபி வேணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியாக தான் ரீச் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். மேபி ஒரு 800-2000 வரும்னு நினைக்கிறேன் அதோட ப்ரைஸ் ரேஞ்சு. அண்ட் மினிமலாக இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா, மேபி சம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அண்ட் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக கண்ட்ரோலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அப்யூஸாக கண்ட்ரோலரை ரீபர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது யாருக்கு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் சைடுக்கு தான் வேல்யூ. ஸோ இது PS மட்டும்தான் பண்ணுறாங்களா, சோனி மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இன்றைக்கி கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ஜெயின்ஸாக இருக்கிற சோனியோட ப்ளே ஸ்டேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்பாக்ஸாக இருக்கட்டும், தென் வந்து இண்டென்டோ ஸ்விட்சாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக வந்து பொட்டன்ஷியோமீட்டர் பேஸ் பண்ண கண்ட்ரோலர் தான் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த பீரியட் ஆஃப் டைமில் கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவிலன்னு இல்லை ஆல் ஓவர் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ ஆப்வியஸாக இதுக்கு பிராண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி சேஞ்சோ அந்த மாதிரி கொடுத்தா தான் யூசர்ஸ்க்கு அது கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா 6000 இந்த ஒரு கண்ட்ரோலோட ப்ரைஸ் வந்து 6000 ரூபா. இது வந்து விச் இஸ் வெரி ஹியூஜ். அப்படி இருக்கும்போது யூசர்ஸ்க்கு வந்து அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து கண்ட்ரோலரில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பாக பிராண்ட் சைட்லேருந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் அப்கமிங்கில் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். மேபி உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதனால் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.